ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் கில்லர். எல்லாரும் பொங்கலை ரொம்ப சிறப்பாக ஹாப்பியாக கொண்டாடியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு எடுத்த vlog. என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலான்னு ஈரோடு வரைக்கும் போயிருந்தேன். இந்த ஈரோடு சேலம்லாம் போனோன்னா ரோட் சைட் வியூவே அவ்வளோ அழகாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆஃப்டர் காலேஜ் ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு ஒரு டைம் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் மீட் பண்ண போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் போயிட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். அங்கேருந்து அப்படியே ரிலையன்ஸ் மால் போகலான்னு பிளான் பண்ணி அங்கே போயிருந்தோம். பெருசாக எந்த பிளானுமே இல்லை, சும்மா போகிறோம், சுற்றுறோம், பேசுகிறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் எங்கள் பிளானே. போனோடனே ரிலையன்ஸ் மாலில் இந்த மாதிரி பொங்கல் செட்டப் வச்சுருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கே இருக்க மாலெல்லாம் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த மால் என்ட்ரன்ஸ்லேயே இந்த கிட்ஸுக்கான ஷாப் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டு டிப்பிக்கல் மாம் இல்லையா, ஸோ கிட்ஸுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோடனே சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா. அவள் பர்ச்சேஸ் பண்ணுற வரைக்கும் நான் அப்படியே அந்த கடையை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேசணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படிலாம் பிளான் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம். ஆனால் நேரில் போனதுக்கப்புறம் என்ன பேசுகிறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே முடிக்கிறது, எதுவுமே எங்களுக்கு புரியல. நாங்கள் பண்ணி வச்ச பிளான் படி எதுவுமே நடக்கலை. ஆன் த ஸ்பாட்டில் பட் வேறு மாதிரி நிறைய நடந்துச்சு. ஒன்று நேரில் பார்க்கும்போது இதை சொல்கிறேன், அதை சொல்கிறேன்னு நிறைய கதை பேசியிருப்போம். ஆனால் அந்த எந்த கதையுமே நாங்கள் நேரில் பேசிக்கவே இல்லை, எங்களுக்கு ஞாபகமே இல்லை. ஆனாலும் அந்த டே ஃபுல்லாக நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். ரொம்ப ஜாலியான ஃபன் டேவாக போச்சு எங்களுக்கு. ஒரு ஹோல் டே ஃபேமிலி, வேறு எந்த நினைப்புமே இல்லாமல் நாங்கள் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மாலில் இருந்த ஸ்மார்ட் பஸாரில் தான் ரொம்ப நேரம் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தோம். கரண்ட் ட்ரெண்டில் இருக்க பாண்டா நைட் லேம்ப்ஸ் மாதிரி இந்த பாண்டா காரும் கிட்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அந்த கார் பார்க்கும்போது எங்களுக்கே ஓட்டணும் போல் ஆசையாக தான் இருந்துச்சு. இந்த ஷாப்குள்ளே ஒவ்வொரு பிளேஸ் போகிறப்பையும் ஒவ்வொரு திங்ஸ் பார்க்கும்போதும் நிறைய ஓல்டு மெமரிஸ் ரொம்ப காச்சு. ஆஸ் யூஷுவல் நிறைய நல்ல நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த சூட்கேஸ் ட்ராலி எல்லாமே நல்ல ஆஃபர்ஸில் இருந்துச்சு. பட் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுற மூடில் போகலைன்றதுனால நாங்கள் எதுவுமே ஷாப் பண்ணல, விசிட் மட்டும்தான் பண்ணோம். அப்புறம் எங்களோட குறும்புத்தனம்லாம் கூட கொஞ்சம் எட்டி பார்த்துச்சு வெளியே. அப்படியே நாங்கள் டோட்டலாக காலேஜ் டேஸ்க்கே திரும்ப போயிட்டோன்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பிராண்டட் ஹேண்ட்பேக்ஸ்லாம் கூட கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லைனாலும் இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த ஹேண்ட்பேக் எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சி. லைட் பேஸ்டல் கலரில் இருந்ததுனால என்னவோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த மெரூன் கலர் இந்த ஹேண்ட்பேக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை விட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நான் எதுவுமே வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி போனால் தான் வாங்கணும். வாங்குகிறோமோ இல்லையோ இந்த ஹேண்ட்பேக் செக்ஷன், ஸ்லிப்பர் செக்ஷன் இதுக்கெல்லாம் போனோன்னா வெளியே வர்றதுக்கு மனசே வராது. அந்த மாதிரி தான் நான் சுற்றி சுற்றி பார்த்துட்ருந்தேன். அந்த ஷாப்பில் இருக்க க்ராசரி சைடு அண்டு க்ளீனிங் எசென்ஷியல் சைடு இதை தவிர மற்ற எல்லா செக்ஷன்லேயும் ஃபுல்லாக சுற்றினோம். ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. அதுதான் ஹைலைட்டு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் 2 பேர் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். ஒரு கடைக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு ஒரு பொருள் கூட வாங்காமல் வெளியே வந்ததாக இருக்கும். அப்படியே வரும்போது இந்த செராமிக் டின்னர் செட் கண்ணில் பட்டுச்சு. அதை அப்படியே வீடியோ எடுக்கலான்னு போனோன்னா இவள் குறுக்கு போந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா என் ஃப்ரெண்டு. எங்கள் 2 பேருக்கும் இதே தான் வேலை எப்போவுமே. அவள் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறான்னா நான் போய் டிஸ்டர்ப் பண்ணுவேன், நான் ஏதாவது பண்ணுறேன்னா அவள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாள். இதுதான் எங்களுக்கு பொழப்பே. டின்னர் செட் ரொம்ப அழகாக தான் இருந்தது. ஆனாலும் இன்னும் வேறு கலர்ஸில் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சில்வர் செக்ஷன் சைட் போயிட்டோம். சென்னையிலையும் சரி, இந்த மாதிரி போகிற இடங்களில் பார்க்குறப்பையும் சரி, நிறைய திங்ஸ் எனக்கு பார்க்கும்போது வாங்கணுன்னு ஆசையாகவே இருக்கும். ஆனாலும் வந்துட்டு இது இப்போ தேவையா அப்படின்னு யோசித்தோன்னா, சரி வேண்டாம், அழகாக இருக்குன்றதுக்காக வாங்கக்கூடாது, தேவை இருந்தால் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் இந்த காஃபி மக்ஸ், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை பார்க்குறதுக்கு அடிக்டாக இருப்பாங்க. வாங்குறது நிறைய பழக்கமாகவே வச்சுருப்பாங்க. டிமார்ட்டுக்கெலாம் போனோன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு போகிறது இந்த செக்ஷனுக்கு தான். நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு மட்டும் இல்லை. லேடிஸ் மட்டும் இல்லை, நிறைய ஜென்ட்ஸ் கூட இந்த மக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வீட்டில் நிறைய வெரைட்டி ஆஃப் மக்ஸ் வச்சுருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் ரீசெண்ட் டேஸில். எங்கள் இன்னர் சைல்டு வெளியே வந்து இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக நடந்துகிட்டு இருந்தோம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி எங்களோடது லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ரொம்ப ரேராக தான் நாங்கள் மீட் பண்ணிக்க முடியும். ஒன்லி ஃபோன் கால்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி எப்போ திரும்ப மீட் பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியல. இனிமேல் அடிக்கடி மீட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பாய்ஸ், ஜென்ட்ஸ் இவங்கெல்லாம் நினச்ச நேரத்துக்கு டக்குன்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க, கெட் டுகெதர் மீட்டிங் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிடுறாங்க. ஆனால் கேர்ள்ஸ் நமக்கு அப்படி முடியறதில்ல.
நாங்கள் அப்படியே விண்டோ ஷாப்பிங் முடிச்சுட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம். ஃபுட் கோர்ட்டில் இருக்க ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு ஐட்டம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். ஆனால் ஒரு ஷாப்பில் ஒரு ஐட்டம் வரதுக்கே ½ அன் ஹவர் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ இது சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு ஷாப்பில் ஆர்டர் பண்ணிவிட்டு அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு செகண்ட் ஷாப்பில் போய் ஒரு காஃபி வாங்கி 2 பேரும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கே ½ அன் ஹவருக்கு மேலே மோர் தென் 1 ஹவர் அங்கே தான் சிட் பண்ணியிருந்தோம். என் ஃப்ரெண்ட் அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் பப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தா. நான் ஒரு பாவ் பாஜி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வர்றதுக்கு தான் அவ்வளோ லேட் ஆச்சு. அது லேட் ஆகுதுன்றதுனால நான் போயிட்டு 2 ஃபில்டர் காஃபி வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளே பாவ் பாஜியும் வந்துருச்சு. அது முடிச்சுட்டு அப்படியே ட்ரெண்ட்ஸுக்கு போயிருந்தோம். ட்ரெண்ட்ஸில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ட்ரையல் பார்க்கலான்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 2, 3 ட்ரெஸ்ஸஸ் கூட எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு கோஆர்ட் செட் மாதிரி. ஆனால் நாங்கள் எங்கேயுமே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஒன்லி விண்டோ ஷாப்பிங் தான். த மெயின் திங் இஸ் இங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு 2, 3 பிளேசஸ் போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போது லக்கேஜை தூக்கிட்டு சுற்றணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால ஓகே அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயுமே எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ட்ரெண்ட்ஸில் இருந்தால் நிறைய அவுட்ஃபிட்ஸ் என் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சூஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கா வெக்கேஷன் போகிறப்ப இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஃப்ராக்ஸ், ஷர்ட்ஸ், அந்த ஷார்ட் மிடிஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரிலையன்ஸ் மால் விட்டு வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான். அதோட ரிலையன்ஸ் மால் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜூடியோ போயிருந்தோம். நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக லன்ச் சாப்பிடவே இல்லை. சுற்றிட்டே தான் இருந்தோம். ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டோம். ஜூடியோக்குள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஸ்டாஃப் நின்றுட்டு எங்ககிட்ட ஒரு பர்ச்சேஸ் கவர் கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டு தான் சொல்லிகிட்டே வந்தா, இங்கே எதுவும் வாங்காமல் போகக்கூடாது அப்படின்னு வாசல்லையே வார்ன் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனால் நாங்கள் அங்கேயுமே எதுவுமே வாங்கலை. அதுதான் ஹைலைட்டே. எங்கேயுமே இந்த ஸ்டட் கலெக்ஷன்ஸ், ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் போய் பார்த்துட்ருந்தோம். நாள் ஃபுல்லாக சுற்றிட்டே இருந்தோம். ஆனால் நாங்கள் லன்ச்சு சாப்பிடவே இல்லை. எங்களுக்கு பசிக்கவும் இல்லை. ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அரஃபா ஃபேஷன் ஸ்டோர் அப்படின்ற ஷாப்புக்கு போயிருந்தோம். இந்த ஷாப்புக்கு ஆல்ரெடி நான் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டோடு போயிருந்திருக்கேன். அவளுமே இன்றைக்கி வரதா தான் பிளான் இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல அவங்க ஃபேமிலியில் ஏதோ கமிட்மெண்ட் சொல்லிவிட்டு அவள் வர முடியல. பட் லேட்டர் அந்த ஈவினிங் வந்து எங்களோட கொஞ்சம் நேரம் ஜாயின் பண்ணிட்டா. இந்த ஷாப்பில் மெஹந்தி வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு ஸ்டென்சில்ஸ் வாங்கினோம். இந்த ஷாப்பில் திங்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்பவே கம்மியான ரேட்டில் கிடைக்கும். லைக் அதர் மால்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். இந்த ஸ்டோர்லேயே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபேன்சி ஐட்டம்ஸ், மேலே பர்தா, புர்கா ஐட்டம்ஸ், அதுக்கும் மேலே செகண்ட் ஃப்ளோரில் ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி எல்லாமே இங்கேயே வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸஸும் நாங்கள் போய் பார்த்தோம். இந்த ஷாப்புக்குள்ளே ட்ரெஸ்ஸஸ் பார்க்க ஆரம்பித்தோன்னே என் ஃப்ரெண்டு சந்திரமுகியாகவே மாறிட்டா. நல்லாவும் இருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. நாங்கள் எடுத்து பார்த்துட்ருந்தோம். இங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்து பிரித்து பார்த்து மேலெல்லாம் வச்சு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் பில் போடுற வரைக்கும் போயிட்டோம். ஆனால் எங்கேயுமே அதை வாங்கவே இல்லை. பில் போடுற இடத்துல அப்படியே வச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். வாங்கவே இல்லை. இந்த ஷாப்லேருந்து வெளியே வரும்போது இன்னொரு ஃப்ரெண்ட் எங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டா. அந்த ஷாப்லேருந்து நாங்கள் வெளியே வந்து சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைக்கும்போது எங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் எங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டா. அவளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இந்த ஒரு ஜவுளி ஸ்டோர் வாசலில் ஒரு ஃபுட் ஸ்டால்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு பானிபூரி, ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் இந்த ஜவுளி ஸ்டோர் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி நெஜ காலை மாதிரி ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா ஆளுக்கு ஒரு பக்கமாக கிளம்பிட்டோம். ஏன்டா அந்த டே முடியுதோ அப்படின்னு இருந்துச்சு. திரும்ப எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணிட்டு தான் கிளம்பியிருக்கோம். பார்க்கலாம். எ ஜாய்ஃபுல் டே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.